நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே கேட்கும்படியாக உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம். டிவி மூலமாக, யூடியூப் வாயிலாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. பேசி எங்களை ஆசீர்வதிப்பீராக. அடியாளை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்தோடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும். தாங்கள் இடர்வது இன்னதில் என்று அறியார்கள். இந்த நாளின் தலைப்பு நீதிமான்களின் பாதை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் என்றால் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அது தீமையை குறிக்கிறது. எல்லா பாவங்கள், பொல்லாத கிரியைகள், சாத்தானுடைய சகல செயல்கள், மனிதர்கள் மூலமாய் வருகிற எல்லா விதமான தீங்குகள் எல்லாம் சேர்ந்தது தான் இருள். அப்போ இந்த இருளானது இன்னைக்கு பூமியையும், அந்த இருள் அதிகமாக காரிருளானது ஜனங்களையும் மூடும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். மூடிக்கொண்டு தான் இருக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யார் மேலே ஆண்டவர் உதிப்பார்? அவருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் உதிப்பார். அப்போ அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ ஒவ்வொருத்தரும் ஆண்டோடைய பிள்ளைகளாய், அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய, ஒரு சூரிய பிரகாசம் போல பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தை இருள் மூடும், தீமை மூடும், நாளுக்கு நாள் அது அதிகமாகும். ஆனால் ஓ மேலே கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் யாரு? அவர் சூரியனை படைத்த தேவன், அவர் வெளிச்சத்தை உருவாக்கின தேவன், அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார், மகிமை நிறைந்த வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஓ மேலே கர்த்தர் உதிக்கும் போது உன் வாழ்க்கை பிரகாசமாகும், அநேகருக்கு நீ பிரகாசத்தை கொடுக்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொல்றார். அப்போ எழும்பி பிரகாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது நிறைய காரியத்தை இதுக்கு முன்னால் கூட நம்ம தியானிச்சிருக்கிறோம். நம்ம எப்படி எழும்பணும் அப்படின்னு சொல்லி தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி பிரகாசம் நிறைந்தா இருக்குமோ அதே போல கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதனால அந்த கோணத்தில் தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். அதனால தான் நீதிமொழிகள் 4:18 சொல்றாரு, நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சூரியனை நீங்கள் பாருங்கள், காலையில் உதிக்கும் போது இருக்கிற வெளிச்சத்தை விட அப்படியே அது அதிகமாக நடுப்பகல், அந்த மத்தியானம் 12 மணி வரும்போது இருக்க அதனுடைய பிரகாசம் அதிகமாய்கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒரு நீதிமான் இருப்பான் என்றால் அந்த நீதிமானுடைய பாதை, அவன் நடந்து செல்லுகிற பாதையானது அப்படித்தான் பிரகாசம் ஆய்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட பாதையில் நடந்து நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீதிமான்கள் யார்?
நீதிமான்களின் பாதை எப்படி இருக்கும் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 பாருங்கள். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருந்தோம், நம்ம ஒவ்வொருத்தரும் பாவிகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக, இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக மரித்து உயிரோடு எழும்பினார். இப்படியாய் கடவுள் நம்ம மேலே வைத்த அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணினார். அப்போ பாவிகளாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் மீட்டு கொண்ட போது நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும், நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானா, வசனம் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவிகளாக இருந்தோம், இப்போ அவருடைய இரத்தம் நம்மை கழுவினது, நம்மை சுத்திகரித்தது. நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோம். எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார், நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்ட அன்றைக்கே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டாயம் பெற்றிருக்கணும். இதுதான் தொடக்கம். ஆனால் அப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம அப்படியே இருந்துட முடியாது. நாளுக்கு இந்த நீதிமானுக்குரிய இந்த தகுதியை நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும்? நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டாலும் அடுத்து எத்தனையோ தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ நம்ம செய்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களை உணர்ந்து, நம்மை தவறை உணர்ந்து அறிக்கை செய்து நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். இயேசுவின் இரத்தத்தால் நம்ம ஒவ்வொரு நாளும் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு சுத்திகரித்து நம்ம பரிசுத்தமாகணும். அதுதான் நீதிமானின் பாதை. நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி அன்றைக்கோடு அந்த அனுபவம் முடிந்து விடவில்லை. நாம் நாளுக்கு நாள் நீதிமானுடைய பாதை பிரகாசமாய்க்கொண்டே இருக்கணும். அப்போ நாம் நாளுக்கு நாள் ஆண்டோடைய இரத்தத்துக்கு முன்பாக நின்று நம்மை சுத்திகரித்து நாம் பரிசுத்தம் உள்ளவங்களாக மாறணும். அதுதான் நீதிமானுடைய பாதை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை விசுவாசித்து தான் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு என் ரட்சகர், இயேசு என்னுடைய தெய்வம், இயேசு எனக்காக உயிரையே கொடுத்தார் என்று விசுவாசித்து நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ அடுத்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. அப்போ நீதிமான்களின் பாதை அடுத்து என்னவா இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நீதிமான் என்ற தகுதியை நம்ம காத்து கொள்ளணும்னா ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை நம்ம விட்டுறவே கூடாது. அந்த விசுவாசத்தை விட்டு நாம் பின்வாங்கி போயிடவே கூடாது. ஆண்டவர் சொல்றார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அவனுடைய வருகை குறித்த சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்றைக்கு வேணாலும் வருவார், அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கணும். அது மாத்திரம் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. சீக்கிரமாக ஒருவேளை பதில் தாமதமானாலும் ஆண்டவர் எனக்கு கட்டாயம் நியாயம் செய்வார், அந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவரை ரட்சித்து அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம பாடுகளும் துன்பங்களும் வரும்போது விசுவாசத்தை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க மேலே என் ஆத்மா பிரியமாயிராது. அவங்களுடைய பாதை நீதிமானுடைய பாதை என்பது நீதிமான் என்ற பாதையாக இருக்காது, அந்த பாதையில் பிரகாசம் இருக்காது. ஆண்டவர் சொல்றார், நம்ம கெட்டு போக பின்வாங்குறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவரை விசுவாசித்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் தொடர்ந்து அவரை விசுவாசத்தை விட்டு பின்வாங்காமல் அவரை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போயிருந்தால் கூட சீக்கிரமாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் எழும்பி மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் வந்துருங்க. ஏன்னா ஆண்டவர் இல்லாமல், அவரை விசுவாசிக்காமல் நம்மால் பிழைத்திருக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய பாதை என்பது விசுவாசத்தில் தான் இருக்குது. நம்ம எல்லா சூழ்நிலையும் அவரை விசுவாசிக்க நம்முடைய பாதை பிரகாசமாய் மாறும். அடுத்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம்
எசேக்கியேல் 18வது அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துலேருந்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து, அந்த 5லேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வாசித்து பாருங்கள். நான் ஒருத்தன் நமக்கு நீதிமான் என்றவன் எப்படி இருப்பான்னா நியாயத்தையும் நீதியையும் செய்வான். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் சொல்லிக்கு, விக்கிரகங்களுக்கு நேராக அவன் தன் கண்களை ஏறெடுக்க மாட்டான். அதாவது விபச்சாரம் என்ற பாவத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த மாட்டான், யாரையும் ஒடுக்க மாட்டான், கொள்ளையிட மாட்டான். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, தன் அப்பத்தை பசிக்கிறவங்களுக்கு தன் ஆகாரத்தை கொடுப்பான், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பான், வட்டிக்கு தன் பணத்தை கொடுக்க மாட்டான். அடுத்து ஆண்டவர் சொல்ற, பொலிசை வாங்காமல், அதாவது லஞ்சம் வாங்க மாட்டான், அநியாயத்துக்கு தன் கையை அவன் விலக்கிடுவான். ஒருத்தருக்குள்ள ஒரு அவன் வழக்கை தீர்த்து வைக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது உண்மையாய் அந்த வழக்கை மனிதர்களுக்குள்ளே தீர்த்து வைப்பான். 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று சொல்லுகிறார். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீதிமானுடைய பாதை அடுத்து என்னவா இருக்கும்னா, அவன் வாழ்க்கையில் நீதி நியாயம்தான் இருக்கும். அங்கே அநியாயம் என்பதே நம்முடைய கைகளில், நம்முடைய எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியிலையும் இருக்காது. வட்டிக்கு கொடுக்க மாட்டான், நம்ம போலீஸ் அதாவது லஞ்சம் வாங்க மாட்டோம் இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அடுத்து யாரையும் யாருடைய பொருளையும் கொள்ளையிட மாட்டாங்க, யாரையும் ஒடுக்க மாட்டாங்க, பசிக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுப்பாங்க, தன்னுடைய அயலான் மனைவியால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டாங்க, விபச்சாரம் என்ற அந்த பொல்லாத பாவத்திலே தன்னை உட்படுத்த மாட்டாங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, எல்லா அநியாயத்துக்கும் தன்னுடைய கையை அவன் விலைக்கு காத்துக்கொள்வான், எல்லாவற்றுக்கும் மேலா என் கட்டளைகளின்படி நடப்பான், என் நியாயத்தின்படி உண்மையாய் நடப்பான், அவனே நீதிமான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நீதிமான்களுடைய பாதையில பிரவேசித்து நம்ம நாளுக்கு நாள் பிரகாசமாக இருக்கணும்னா இந்த வேத வசனத்தின்படி நாமும் நீதியும் நியாயம் செய்கிறவர்களாய், கர்த்தருடைய கட்டளைகளின்படி உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். வேதத்தில் நிறைய பக்தர்கள் நீதிமானாக வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கை முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நோவா பாருங்க, தான் காலத்தில் இருந்தவங்களுக்குள்ள நீதிமானாய் வாழ்ந்தார், உத்தமனாய் வாழ்ந்தார். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்போ நீதிமானுடைய பாதை அடுத்து என்னவா இருக்கும்னா, அவங்க தேவனோடு சஞ்சரிப்பாங்க. தேவனோடு சஞ்சரிப்பதுனா என்ன? ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கை. ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோட பேசுவாங்க, வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க. கர்த்தர் வேத வசனத்தின் மூலம் அவங்களோட பேசுவார். பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்று ஆவியாண்ட நடத்தலின்படி நடப்பாங்க. இப்படி தேவனோடு கூட வாழுகிற சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்பவன் தான் நீதிமான் என்று சொல்லுகிறார். அப்போ நாமும் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமான்னு பாருங்க. ஆண்டவரே, உம்மோடு நான் சஞ்சரிக்கணும், உங்களோடு நான் நடக்கணும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், நான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் என்கிட்ட பேசணும், நீரும் நானும் ஒன்றிணைந்து வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஐக்கியமுள்ள வாழ்க்கை எனக்கு வேணும்னு கேளுங்க. அதுதான் நீதிமானுடைய பாதை. அப்படிப்பட்டோடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதை அவருக்கு அவன் நீதியா எண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதை விசுவாசித்தார் ஆபிரகாம்? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் பெருகி இருக்கும்னு சொன்னார். அதை அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தார். அதனால் கர்த்தர் அவனுக்கு அதை நீதியா எண்ணினார். ஆபிரகாம் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். அப்போ இப்படிப்பட்ட ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனம் ஆதியாகமம் 18:19 ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டு அந்த இடத்துல சொல்கிறாரு. ஆபிரகாம் ஒரு நீதிமான், என் கட்டளையின்படி என் நியாயத்தின்படி அவன் நடப்பவன். அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய வீட்டாருக்கு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன சொல்லுவான்?
ஆண்டோடைய கட்டளைப்படி தான் நீங்கள் நடக்கணும், ஆண்டோடைய நீதி நியாயத்தின்படி தான் நீங்கள் வாழணும், கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும்னு சொல்லி அவன் கட்டளையிடுவான். இது எனக்கு நன்றாய், இதை நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்வார்? நாம நீதி நியாயமாக நடக்கிறோமா? முதல்ல அது கேள்வி. அடுத்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வீட்டாரை, இவங்களெல்லாம் நம்ம நீதி நியாயத்தின்படி நடங்கன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த கட்டளைகளுக்கு அந்த நீதியின்படி வாழ்கிறோமா? அதை கர்த்தர் நமக்கு சாட்சியாய் சொல்ல முடியுமா அப்படின்னு யோசித்து பாருங்க. அதுதான் நீதிமானின் பாதை. ஆபிரகாம் அப்படிப்பட்ட நீதிமானாய் இருந்ததுனால ஆண்டவர் சொல்றார், சோதோம் குமாராவை நான் அழிக்க போகிறேன், ஆனால் என் தாசனாகி ஆபிரகாமுக்கு நான் அதை மறைக்க மாட்டேன் அப்படின்னு போய் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லிறார். சொன்ன உடனே 20ஆம் வசனம், சோதோம் குமாராவின் பாவம் கொடிதாக இருந்ததுனால ஆண்டவர் சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போ ஆபிரகாம் 22ஆம் வசனத்தில், ஆபிரகாம் 22ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருக்கு முன்பாக சோதோம் குமாராவுக்காக திறப்பில் நிற்கிறார். ஏன் அப்படின்னா, அங்கே தான் அவருடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து குடும்பமாக சோதோம் குமாரால தான் வசித்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக அவன் ஆபிரகாம் திறப்பில் நின்று, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால், 10 நீதிமான்கள் இருந்தால் அங்குள்ள ஜனங்களை நீ அழிப்பீரோன்னு சொல்லி ஆண்டுக்கு முன்னால் திறப்பில் நிற்கிறார். அப்போ ஆண்டு சொல்றார், 10 நீதிமான் இருந்தால் கூட நான் அந்த பட்டணத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ ஆபிரகாம் தன் சகோதரனும் அவன் குடும்பமும் அழிந்து விடக்கூடாது என்று கர்த்தருக்கு முன்பாக திறப்பில் நின்றார். நீதிமானுடைய பாதை மற்ற ஜனங்களுக்காய், ஆத்துமாக்களுக்காய் பரிந்து பேசுகிறவனாய் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். நம்மை சுற்றிலும், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய பட்டணத்தில் இவர்களுக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கிறவங்க தான் நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? இல்லாட்டா ஆண்டவரே அப்படிப்பட்ட பாதையில் நீர் என்னையும் நடத்தும்னு கேளுங்க. அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், தானியேல் 12:3 வசனம் சொல்லியிருக்கு, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறார்கள். நீதிமான்கள் அடுத்து அவங்களுடைய பாதை எப்படி இருக்கும்னா, அநேகரை நீதிக்கு உட்படுத்துவாங்க. அதனால் அவங்க நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை நம்ம நீதிமான்களாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்ம நீதி நியாயம் செய்வோம். நம்ம கர்த்தருடைய நீதியின்படி நம்ம நடப்போம். நீதி நியாயம்னா உலக நீதியின்படி அல்ல, கர்த்தருடைய நீதியின்படி, கர்த்தருடைய நியாயத்தின்படி நம்ம நடப்போம். அது மாத்திரம் இல்லை, அநேகரை அந்த நீதிக்கு நம்ம உட்படுத்துகிறவர்களாய், அநேகரை அந்த நீதியின் பாதையில நடத்துகிறவர்களாய், அந்த நீதியை சொல்லி கொடுக்கிறவர்களாய், அந்த நீதியின்படி நடக்க அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாய், அவர்களை வழிநடத்துறவர்களாய் நம்ம இருப்போம்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் நீதிமானுடைய பாதை. அப்போ அநேகரை நாம் நீதிக்குட்படுத்துறவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கும்னு சொல்கிறார். அப்போ நீதிமானுடைய பாதை முதல்ல அவங்க இரத்தத்தினால கழுவப்பட்டு தொடர்ந்து அந்த நீதிமானுக்குரிய தகுதியை தங்களை காத்து கொள்ளுவாங்க. அடுத்த ஆண்டு சொன்ன விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். அடுத்து நீதி நியாயம் செய்து அவர் கட்டளையின்படி நடக்கிறவன் தான் நீதிமான். பசிக்கு ஆகாரம் கொடுக்கணும். அந்த வசனங்களை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. அதுக்கடுத்து ஆண்டவர் என்ன சொன்னார், நீதிமான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பான். அடுத்து கர்த்தர் என்ன சொல்றாரு, நீதிமான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவனாயிருப்பான். அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பரிந்து பேசுவான். தான் நீதியின்படி நடப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய சந்ததிகளை, தன்னுடைய வீட்டாரையெல்லாம் அந்த நீதியின் வழியில நடங்கன்னு சொல்லி அவன் நடத்துவான், கட்டளையிடுவான். கடைசியாக கர்த்தர் என்ன சொன்னார், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவங்க தான் நீதிமான்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறாரா? இல்லாட்டனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய பாதைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தரையும் இயேசு ரத்தத்தால் மீட்டு நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் அந்த நீதிமான்களாய் நம்ம கடைசி வரை நிலைச்சு நிற்கும் போது தான் அதுக்குரிய பலனை நம்ம பார்க்க முடியும். நீதிமானுக்குரிய பலன் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 1-2 சொல்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 10:24 நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நீதிமானா நின்னீங்கன்னா
நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 37:35, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நீங்கள் யாருமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 92:12, நீதிமான்கள் பனையை போல செழித்து வளருவார்கள். ஒரு பனை மரத்தினுடைய எல்லா பகுதியும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். மத்தேயு 25:45, நீதிமான்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அதான் உச்சகட்டமான ஆசீர்வாதம். நித்திய ஜீவன், தேவனோடு வாழ்கிற நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வாங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரு நீதிமானை போல எழும்பி பிரகாசிக்கணும். அப்படிப்பட்டவங்க மேலே தான் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அவங்க வாழ்க்கை சூரியனை போல பிரகாசிக்கும். அநேகர் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவாங்க. அப்படிப்பட்ட நீதியுள்ள வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய இரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற்றப்பட்டு அந்த நீதிமானுடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்க கிருபைத்தாரும். ஏற்கனவே நான் நீதிமானாய் இரத்தத்தினால மாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொருவரையும் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளின்படி நீதிமான்களுடைய பாதையில நடத்தி ஒவ்வொருவர் வாழ்க்கையை நீ பிரகாசிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரியனை போல எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுங்க. இதன் மூலம் தேசத்துல அநேகர் வெளிச்சத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க எல்லாரையும் நீ அப்படி நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.